السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليكم ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم أنا آخر من بشر به عيسى بن مريم صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், முந்திய சஃப்புகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. நன்மைகளை கொள்ளையடிக்க முன்னேறி வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஃபர் மாதத்தினுடைய கடைசி வாரம் வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சஃபருல் முதஃபர், வெற்றிக்குரிய மாதம். இந்த மாதத்திற்கு பின்னால் மூன்றாவது மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலேயே பேசப்படக்கூடிய மனிதர்களில் மிக முக்கியமானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எல்லா துறையிலும் எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் எல்லா நபிமார்களும் நபியை பற்றி பேசியிருக்கிறார்கள். உலகம் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காலங்களிலும் பேசப்பட்ட மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த காலம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் வரக்கூடிய காலமும் சரி, அதை விட்டு அதை தாண்டி மறுமையில் கூட சரி, இதற்கு முன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலும் நாயகத்தை பற்றி பேசப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி காலம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் ஹதீசுகளிலேயும் குர்ஆன் வசனங்களிலேயும் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் பேசுவான், நபிமார்களிடத்திலே நான் ஒப்பந்தம் செய்தேன் என்று பேசுவான். இது பாஸ ஃபீக்கும் ரசூலன், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வைத அகதுனா மினன் நபீன, நபிமார்களிடத்திலே நான் ஒப்பந்தம் எடுத்தேன். எல்லா நபிமார்களையும் அழைத்து அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்குகிறான். உங்கள் காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் லனுமினன்ன, அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வலதன்சுரன்ன, அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் வசனங்களிலே சொல்லி காட்டுவான். உலகம் பிறந்த காலம் முதல் அனைத்து மக்களாலும் எல்லா நபிமார்களுக்கும் தெரிந்த ஒரு உத்தம நபி, நபியுல் அன்பியா, நபிமார்களின் நபி என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் உலகம் முழுக்க பேசப்படுகிறார்கள் என்பது அல்லாஹுவின் மூலமாக சொல்லப்பட்ட
அற்புதங்களில் ஒன்றாக இருக்கிறது. பெருமானார் பிறந்ததே ஒரு அற்புதம், அவர்களின் பிறப்பே ஒரு அற்புதம். எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். 1,24,000 மேல் உண்டான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். 1000 ஆண்டோடு அவர்களுடைய செய்திகள் இல்லை. அவர்களுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். 950 ஆண்டுகள் அவர்களுடைய செய்தி இருந்தது, அதற்கு பின்னால் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவர்களுடைய காலங்கள் முடிந்ததற்கு பின்னால் அவர்களை பற்றி பேசப்படவில்லை. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அவர்களை பற்றி பேசப்படவில்லை. இப்படியே தொடர்ந்து எத்துணை நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அத்துணை நபிமார்களும் அந்த சமூகத்தோடு முடிந்து போய்விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் உலகம் படைப்பதற்கு முன்னால், ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டு விட்டது. பெருமானாரை படைக்கப்பட்டு விட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அனதாவத்து அபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவிலான் நான் பிறந்தேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். எப்போ துஆ செய்தார்கள்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் காபாவை கட்டிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே வசனங்களாக எழுதுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை, ரப்பனா வபஅஸ் ஃபீக்கும், யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு நபியை நீ எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் மூலமாக வந்தவர்கள் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன தஅவத்து அபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தந்தை, அவர்கள் கேட்ட துஆவினால் தான் நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வபஷாரத்து ஈஸா இப்னு மரியம், இன்னும் சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பற்றி சுப செய்தி சொல்லிவிட்டு சென்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு இஸ்முஹு அஹ்மத் என்று சொன்னார்கள், பெயரோடு சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார்கள், அவர்களுடைய பெயர் அஹ்மத் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கிரந்தங்களிலே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பனு இஸ்ரவேலர்கள், கிறிஸ்துவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக சுப செய்தி பெற்றவர்கள் என்று. மூன்றாவது சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் தாயின் கனவின் மூலமாக இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு பெயரை கூட சொல்லப்படும், நபியுல் முல்தர் என்று சொல்லப்படும். எதிர்பார்க்கப்பட்ட நபி. வேற எந்த நபியையும் எதிர்பார்க்கப்படவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்க்கப்படவில்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்க்கப்படவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எதிர்பார்க்கப்படவில்லை. வேறு எல்லா நபிமார்கள், எந்த நபிமார்களையும் இவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களும் எங்களுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்களா என்று ஒவ்வொரு நபிமார்களும் எதிர்பார்த்தார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் காலத்தில் வருவார்களா, எங்கள் காலத்தில் வருவார்களா என்றெல்லாம் எதிர்பார்த்தவர்கள் நபிமார்கள். நாங்கள் நபியினுடைய உம்மத்தாக ஆக வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அது இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அன்பிற்கினியவர்களே, காலங்கள், வேதங்கள் எல்லாம் பேசப்பட்டு விட்டது பெருமானாரை பற்றி. அதனால்தான் சில ஞானிகள், சில தவசீலர்கள், சில சூஃபிகள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்து. காரணம், எங்கள் காலத்திலேயே நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்த்து விட்டு மரணிக்க வேண்டும், அவர்களை ஈமான் கொண்டு விட்டு மரணிக்க வேண்டும் என்று நாயகத்தை எதிர்பார்த்தவர்கள் சூஃபிகள், ஞானிகள்
மிக பெரும் இறைநேச தவச்சீலர்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள். எதிர்பார்த்தது மட்டுமல்ல, நிறைய தவச்சீலர்கள் ஞானிகள் எல்லாம் பெருமானாரை கண்டுவிட்டுத்தான் இறந்து போனார்கள் என்று வரலாறு. கடந்த காலங்கள் வாழ்ந்தவர்கள், முந்திய நபிமார்களை கொண்டவர்கள், அந்த நபிமார்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை யாரும் படவில்லை. எந்த நபிமார்களையும் அந்த உம்மத்துக்கள் அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு உம்மத்துமார்களும், ஒவ்வொரு நபிமார்களும், ஒவ்வொரு சூஃபிகளும், ஒவ்வொரு இறை நேசர்களும், தவச்சீலர்களும் நாயகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல பேர்களின் துஆவிலே வந்தவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல பேரால் பார்க்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டார்களாம், நாயகமே, உங்களுக்கு எப்பொழுது நுபுத்துவம் கொடுக்கப்பட்டது, நபி பட்டம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் குழப்பி அவருடைய உருவங்களை தயாரித்து ஆதமுடைய ரூஹை கொடுப்பதற்கு முன்னால் என்னை அல்லாஹ் படைத்து விட்டான் என்று சொன்னார்கள். என்னுடைய நூரை அல்லாஹ் படைத்து விட்டான். நூரே முஹம்மதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆதமை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் படைத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லுவார்கள். முதலிலே அல்லாஹ் நாயகத்தின் நூரை படைத்துத்தான் இந்த உலகத்தையும் அந்த நூறினால் உருவாக்கினான். இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் அதை கொண்டுதான் உருவாக்கினான். உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் நூரே முஹம்மதின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாய் ஆமினாவுடைய கர்ப்பத்திலே இருக்குகின்ற நேரத்திலே கனவொன்று கண்டார்கள். ஆமினா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் ஆமினா கனவு கண்டார்கள். அவர்கள் கனவிலே அவர்களுக்கு வந்தது ரஐது தாயிரன் அபியல் என்று சொன்னார்கள். வெண்மை நிறமான ஒரு பறவையை நான் கண்டேன். கது மஸ்ஸ பிஜனாஹைஹி இலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருடைய நெஞ்சின் மீது அந்த பறவை வந்து தன்னுடைய ரெக்கையின் மீது தடவியது என்பதை நான் கனவில் கண்டேன் என்று சொன்னார்கள். பல சுப செய்திகளை நான் பெற்றேன். கனவின் மூலமாக என் குழந்தையினுடைய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று நான் பிரியப்பட்டேன் என்று சொன்னார்கள். இடையிலே கணவர் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தாயினுடைய வயிற்றிலே கருவறையிலே இருக்கின்ற நேரத்தில் 6 மாதங்கள் கருவறையிலே இருக்கின்ற நேரத்திலேயே தந்தை அப்துல்லா அவர்கள் இறந்து போனார்கள். பெருமானார் அப்பொழுதே யத்தீமாகி விட்டார்கள். பிறப்பதற்கு முன்னாலே யத்தீமாகி போன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கவலையிலேயே ஆமினா அம்மையார் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு நெஞ்சின் மீது ஒரு பறவை வந்து அடித்தது, அவர்களை தடவி விட்டது. அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மட்டுமல்ல, எனக்கு வெண்மையான ஒரு பானம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது கனவிலே. ஆமினா அம்மையார் சொல்லுகிறார்கள், ஒரு வெண்மையான பறவை என்னை தடவியது, ஒரு வெண்மையான பானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதை நான் குடித்தேன். இந்த 2 தன்மைகளும் 2 நன்மைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம், நான் கர்ப்பமாக இருக்கின்ற நேரத்திலே சிரமப்படுகின்ற எந்த சிரமங்களும் எனக்கு ஏற்படக்கூடாது. கணவனை விட்டு பிரிந்து இருக்கின்ற நேரத்தில் கணவன் இறந்து போன துக்கத்திலிருந்து நான் விடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி செய்தான். அந்த மாதிரி சுவையான ஒரு உணவையும் ஒரு பானத்தையும் நான் குடித்ததில்லை, அது போன்ற ஒரு பறவையும் நான் வாழ்க்கையில் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், சில மனிதர்கள் நம்மை சந்தித்தார்கள். அவர்கள் நிறைய விஷயங்களை, சுப செய்திகளை சொன்னார்கள். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை அற்புதமான குழந்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வந்து சொன்னார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே வந்து சொன்னார்கள். எத்துணை நபிமார்கள் இருந்தார்களோ
அத்துணை நபிமார்களும் என்னுடைய தாய் அமினா அம்மையாருடைய கனவிலே வந்து சுப செய்தி சொன்னார்கள். உங்களுக்கு வயிற்றிலே உருவாகியிருக்கின்ற அந்த குழந்தை மிகப்பெரிய ஞானியான குழந்தை, அது போன்ற குழந்தை வேறு யாருக்கும் பிறக்கப்படவில்லை, அவர்கள் மிக பத்திரமாக பாதுகாத்தவர்களை பெற்றெடுங்கள் என்று எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு மாதமும் அமினா அம்மையாருடைய கனவிலே வந்து சுப செய்தி சொன்னார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த மனிதர் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படும். எப்படி என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு பட்டு துணி வந்தது. அதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள் ஆமினா அம்மையார். அதை பார்த்தவாறு என்னுடைய மகன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்தது போன்றே அவர்களுடைய கண்களை வானத்தை பார்த்து கொண்டு பிறந்தார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே 3 அற்புதங்கள் நடந்தது. என் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகின்ற நேரத்திலே 3 அற்புதங்கள் நடந்ததை நான் கண்ணால் கண்டேன் என்று அமினா அம்மையார் அவர்கள் சொன்ன வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியேறிய நேரத்திலே அவர்கள் சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக, கத்தனா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று வரலாறு. எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கவில்லை. அற்புதங்கள். நபிவாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று வரலாறு. சுன்னத்து என்பது, விருத சேசனம் என்பது எப்பொழுது வந்தது என்று சொன்னால், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே சுன்னத்து செய்யப்பட்டது. சுன்னத்து என்பது அந்த வழிமுறை யாருடைய வழிமுறை என்று சொன்னால், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை. அன்றைய காலகட்டத்திலே கத்தி இல்லை, கல்லால் அதை நறுக்கி எடுப்பார்களாம், விருத சேசனம் செய்வார்கள் என்பதாக வரலாறுகள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுதே அவர்கள் சுன்னத்து செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். அதை நான் பார்த்தேன் என்று அமினா அம்மையா அவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடி இருக்கிறது அல்லவா, வெளியிலே வந்ததற்கு பின்னால் தான் அதை சுத்தம் செய்வார்கள். ஆனால் என் குழந்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வயிற்றில் இருந்தவர்கள் வெளியே வந்ததற்கு பின்னால் அந்த குடல், அந்த அசுத்தங்கள் எதுவும் இல்லை, நான் பரிசுத்தமாக்கப்பட்டவளாக இருந்தேன் என்று சொன்னார்கள். குழந்தை பிறந்தால் சில தீட்டுகள் இருக்கிறதல்லவா, சில அசுத்தங்கள் இருக்கிறதல்லவா, அசூசிகள் இருக்கிறதல்லவா, அவைகள் கூட என் உடம்பில் இல்லை என்று சொன்னார்கள் ஆமினா அம்மையார். அற்புத குழந்தை அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுதே அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் 2க்கும் சுருமாயிட்டவர்களாக பிறந்தார்கள் என்பதாக வரலாறு. நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுதே 3 அற்புதங்களோடு பிறந்தார்கள். தொப்புள் கொடி அறுக்கப்பட்டவர்களாக, அசுத்தங்கள் சுத்தம் செய்யப்பட்டவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்னா செய்யப்பட்டவர்களாக, சுருமா கண்களுக்கு இடப்பட்டவர்களாக பிறந்தார்கள் என்று வரலாறுகள். ராஃபியன் யதைஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இஸ்பா வலது கையினுடைய, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை அல்லாஹ் ஒருவன் என்று அவர்கள் நீட்டியவர்களாகவே பிறந்தார்கள் என்பதை அமினா அம்மையார் அவர்கள் பதிவு செய்வார்கள். பெருமானாரின் பிறப்பே அற்புதம் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மக்காவில் மட்டுமல்ல. பெருமானாருடைய பிறப்பை பற்றி பேசுகின்ற நேரத்தில் மக்கா மட்டுமல்ல, மக்காவை சுற்றி இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்குண்டான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. பெருமானார் பிறந்தது, அவர்கள் பிறந்ததின் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அது மக்காவில் மட்டும்தான் நடக்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தான் பிறந்தார்கள், மதீனாவில் தான் இறந்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கின்ற பொழுது உலக நாடுகளில் எல்லாம் நிறைய அற்புதங்கள் நடந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்தில் பல பாகங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததின் அற்புதங்கள். பாரசீகத்திலே 1000 ஆண்டுகள் அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அணையா விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்த அந்த அணையா விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அடுத்த நொடியிலே அந்த அணையா விளக்கு அணைந்து போனது.
பாரசீகத்திலே விளக்கை அவர்கள் கடவுளாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த அணைந்து போனது பெருமானார் அவர்கள் உதித்ததற்கு பின்னால், பிறந்ததற்கு பின்னால் அணையா விளக்கு அணைந்து போனது என்று வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்ததின் சிறப்புகளிலே சொல்லுகின்ற நேரத்திலே பஸரா, ஷாம் இது போன்ற இடங்களிலே ஆங்காங்கே அற்புதங்கள் நடந்தது என்று வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் முழுக்க அவர்களின் வருகையை அல்லாஹ் எதிர்பார்க்க வைத்து விட்டான் என்பதுதான் மிக அற்புதமாக இருந்தது. எந்த கொள்கையை கொண்டு வர வேண்டுமோ அந்த கொள்கையை பிறக்கின்ற பொழுதே கொண்டு வந்து விட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அணையா விளக்குகள் கடவுள் அல்ல, சிலைகள் கடவுள்கள் அல்ல, எல்லாம் அழிந்து போனது என்று வரலாறு. எந்த கொள்கைக்காக வேண்டி இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த கொள்கையோடு வெளியே வந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி பெருமானார் பிறந்து விட்டார்கள், ஒளி பிறந்து விட்டது, இருள் மாய்ந்து விட்டது என்பதை சொல்லுவான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. அன்னை அமீனா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு மேகம் கீழே இறங்கி வந்தது. தனஸ்ஸலு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு மேகம் கீழே இறங்கி வந்தது, அது என் கண்ணால் நான் பார்த்தேன் என்று அமீனா அம்மையார் அவர்கள் வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். அந்த மேகம் கீழே இறங்கி வந்து என் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூடிக்கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க மூடிக்கொண்டதற்கு பின்னால் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. இந்த குழந்தையை மேற்கு சூரியன் உதைக்கிறதிலிருந்து சூரியன் மறையும் திசை வரை அவரை ஒரு முறை சுத்தி வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த குழந்தையை மேகத்தின் மூலமாக போர்த்தப்பட்டு அவர்களை சூரியன் உதயமாக கூடிய திசையில் இருந்து சூரியன் மறையும் திசையும் வரை பெருமானாரை கொண்டு போய் சுற்றிவிட்டு வந்து அமீனா அம்மையாருடைய கையிலே கொடுக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே அவர்கள் ஒரு இடத்திற்கு மட்டும் ரசூல் அல்ல, மதீனாவிற்கு மட்டும் ரசூல் அல்ல, மக்காவிற்கு மட்டும் ரசூல் அல்ல, சூரியன் உதயமாக கூடிய திசையில் இருந்து சூரியன் மறையக்கூடிய நாலா புறங்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்படுவார்கள் என்ற அற்புதங்களை அவர்கள் பிறக்கின்ற காலங்களிலே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிவிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பிறந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே நான் பிறந்ததற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா சூழல்களையும் மாற்றி அமைத்து விட்டான் என்பதாக சொல்லப்படுகிறது. இருள் மாறி போனது, குஃபுர் அழிந்து போனது, சிலை வணக்கங்கள் செத்து போனது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களும் கொண்டு வந்த அனைத்து தீன்களும் அழிந்து போனது. தீனுல் இஸ்லாம் மட்டும் உயிர் பெற்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லு காட்டுவார்கள். அதற்கு பின்னால் அந்த குழந்தையை யூசுப் என்று சொல்லக்கூடிய யூதன் செய்தியை அறிந்து விட்டான், நபிகள் பிறந்து விட்டார்கள் என்பதை அறிந்த உடனே குறைஷி குலத்தவர்களை பார்த்து கேட்கிறான், உங்கள் குலத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்கிறான். யூதன் கேட்கிறான். அந்த யூதன் கேட்டவுடன் குறைஷி மக்கள் சொன்னார்களாம், இன்றைய காலையிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். யூத பாதிரியான், அந்த பாதிரியார் சொல்லுவார் நான் பார்க்க வேண்டும் என்று. அந்த குழந்தையை அமீனா அம்மையாருடைய வீட்டுக்கு அந்த யூதனை அழைத்து செல்லப்படுகிறது. அங்கே அழைத்து சென்றவுடன் அவன் குழந்தையை எடுத்தான், திருப்பி திருப்பி பார்த்தான், எல்லா இடங்களையும் பார்த்து விட்டு முதுகை திருப்பி பார்த்தான், மயக்கமடைந்து கீழே விழுந்து போய்விட்டான். இறந்து மயக்கம் உடைந்தவன் மயக்கமாக்கி விட்டான். கொஞ்ச நேரம் பொறுத்து மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன், ஏன் இப்படி நீ மயக்கமானாய் என்று கேட்டவுடனே, தௌராத்தில் படித்தேன், ஜபூரிலே படித்தேன், இன்ஜீலிலே படித்தேன், இவைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது முஹம்மது என்ற நபி வருவார், அஹ்மது என்ற நபி வருவார்,
அவருடைய செய்திகளை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரின் முதுகிலே அவரின் நபிப்பட்டம் இருக்கும், அது ஒரு மச்சம் இருக்கும் என்பதை சொல்லப்பட்டது. நாயகத்தின் முதுகை நான் பார்த்தேன். பெருமானாரின் முதுகிலே மிகப்பெரிய ஒரு பச்சை மச்சம் இருந்தது. அதுதான் நாயகத்தின் நபிப்பட்டம் என்பதாக நான் பார்த்தேன். எனக்கு மயக்கம் ஒன்று விட்டது என்பதாக சொன்னார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புத குழந்தை. எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் ஒரு கவலையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோத்திரங்கள் சிறந்த கோத்திரம், அவர்களின் வம்சங்கள் சிறந்த வம்சங்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமானவர்களாக இந்த உலகத்திற்கு பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு தொடர்ந்து நபிமார்களை கொண்டு வந்து பெருமானாரோடு வந்து யாருமே அவர்கள் சிலை வணக்கம் செய்ததாக ஷிர்க் வைத்தவர்களாக இல்லை என்று வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கோத்திரத்தில் வந்தவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 குழந்தைகள். வரலாறுகளை படிக்க வேண்டும், வரலாறுகளை புரட்டி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வரலாறை புரட்டாத சமுதாயம் ஈடேற்றம் பெறாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறுகளை புரட்டி பார்த்தால் தான் தெரியும். நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 குழந்தைகள், 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு ஒரு குழந்தை, இன்னொரு மனைவிக்கு இன்னொரு குழந்தை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் பரம்பரையில் வந்தவர்கள் தான் 12 பிள்ளைகள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமுறையிலே வந்தவர்கள். நிறைய நபிமார்கள் உலகத்திற்கு வந்தார்கள். அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2வது குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள் தான், அவர்களின் வம்சத்தில் வந்தவர்கள் தான் நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்ல காட்டப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாக்கூப் வம்சத்தை சொல்லுவார்கள். நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வம்சத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அல்லவா. அவர்கள் தான் இன்றைக்கு நாட்டிலே மிக அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலேயே அநியாயக்காரர்கள் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கூறுவான், இந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா வேதக்காரர்களும் சொல்லுவார்கள், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவார்கள். யாரிஃபூனஹு கமா அப்னாஅ, அவர்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நபிமார்களில் வந்த வம்சத்திலே வந்த எல்லா உம்மத்துமார்களும் சொல்லுவார்கள், நாங்கள் நபியை பற்றி எப்படி விளங்கிக் கொள்வோம் தெரியுமா? எங்களுடைய ஆண் பிள்ளைகளை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னால் சந்தித்தால் என் பிள்ளை என்று நாம் சொல்லுவோம் அல்லவா. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது பார்த்தாலும், எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் பார்த்தாலும், இது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடையாளத்தோடு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுப செய்தி சொல்லக்கூடியவனாக நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், மிம்பாதி இஸ்முஹு அஹ்மத், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால் வருவார்கள், இஸ்முஹு அவர்களின் பெயர் அஹ்மத். தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாயகத்தினுடைய பெயர் அஹ்மத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது முஹம்மது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய யானை ஆண்டு என்று இருந்தது ஒரு காலத்திலே. இன்னைக்கு கூட இருக்குது புலியாண்டு, எலியாண்டு என்று. ஒரு காலத்திலே சைனாவிலே புலியாண்டு, எணியாண்டு என்று சொல்லி அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அரபுலகத்திலே ஆமுல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான்.
அந்த யானை ஆண்டை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யானை ஆண்டிலே காபத்துல்லாவை ஆபிரகாம் என்ற ஒரு அரசன் வந்து காபாவை யானைகளோடு வந்து அழிக்க வேண்டும் என்று வந்த நேரத்திலே அபாபில் என்று சிட்டுக்குருவியை வென்ற சின்ன குருவிகளின் மூலமாக, சின்ன சின்ன பொடிக்கல்களின் மூலமாக அவைகளை அழித்து அதை நாசமாக்கினான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த ஆண்டுகள் முடிகின்ற நேரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமுல் ஃபீல் ஆண்டு முடிந்த 50ஆம் நாளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துமார்கள் அவர்களை சிரமப்பட்டு சிலையிலே அறைய வேண்டும் என்பதாக துரத்தி கொண்டு வருகின்ற நேரத்திலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திற்கு உயர்த்தி விட்டான். அவர்கள் உயர்ந்ததற்கு பின்னால் 500 ஆண்டுகளுக்கு பின்னால் பெருமானார் பிறந்தார்கள். இந்த இடையிலே 500 ஆண்டுகளுக்கு இடையிலே எந்த நபியும் இல்லை. நாடு பூரா இருண்டு போனது, இஸ்லாம் எல்லாம் அழிந்து போனது, ஏகத்துவம் ஒளிந்து போனது, தௌஹீத் இல்லாமல் போய்விட்டது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 500 ஆண்டுகளுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பிறந்தார்கள். பெருமானார் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், எனக்கும் மற்ற நபிமார்களுக்கும் ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். எனக்கும் பல நபிமார்களுக்கும் உண்டான ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டுமா? ஒரு அற்புதமான ஒரு கட்டிடம், பெருமானார் உதாரணம் சொல்வார்கள். அற்புதமான கட்டிடம், அந்த கட்டிடத்திலே நிறைய பேர்கள் வருவார்கள், ஆனால் எல்லோரும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள். கடைசியாக அந்த கட்டிடத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் தான் நான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கப்பட்டவர்கள். இன்னும் கூட யூதர்களிடத்தில் கேட்டால் தெரியும், நஸ்ரானிகளிடத்தில் கேட்டால் தெரியும். இது மட்டுமல்ல, சகோதர சமயத்தவர்களிடத்தில் கேட்டால் கூட தெரியும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்றுதான் தெரியும். ஆனால் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா இது போன்றவர்கள் எல்லாம் பெருமானாரை எதிர்த்தவர்கள். ஆனாலும் அவர்கள் ஏன் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் மிக முக்கியமான விஷயம், அவர்கள் எல்லாம் அரபியர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குறைஷிகளினுடைய கூட்டத்திலே வந்ததால் தான் அவர்களுக்கு மத்தியிலே யூகோ வந்துவிட்டது, அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் வந்துவிட்டது. எங்கள் சமூகத்தில் நபி வராமல், யூதர்களின் சமூகத்தில் நபி வராமல் குறைஷி குலத்திலே நபி வந்து விட்டார்கள் என்று அன்றைய தொட்டு இன்று வரை பாலஸ்தீனத்திலே நடக்கின்ற மிகப்பெரிய போர்க்களமும் அதுதான். முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கின்ற மிகப்பெரிய போர்க்களம் அதுதான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பிறந்த மாதம் இன்னும் 2 தினங்களுக்கு பின்னால் வரவிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல்களை, அவர்களின் குணநலன்களை ஒவ்வொரு வாரங்களிலேயும் சரி, ஒவ்வொரு நாட்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கைகளை நம்மில் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தானவைகள், அவர்களுடைய அழகான வழிமுறைகள், அவர்களின் நற்குணங்கள், இவைகள் எல்லாம் நாம் பயான்களிலேயும் ஜும்மா மேடைகளிலேயும் சொல்லித் தரப்படுகிறதே தவிர பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்துவிடக் கூடாது. அவர்களின் வரலாறுகளை புதுப்பிக்கப்படுகிறது. பெருமானாரின் வரலாறுகளை புதுப்பிக்கப்படுவதற்காக வேண்டித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நினைவுபடுத்தப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கப்பட்டது ரஹ்மத் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்டது பெருமானார் அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு அவர்கள் கிருபையாக கொடுக்கப்பட்டார்கள், அருளாக வந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, குணங்களை பற்றி, அவர்களின் அவயங்களை பற்றி, அவர்களின் உறுப்புகளை பற்றி ஒவ்வொன்றாக தனித்தனியாக அல்லாஹ் சிலாகித்து பேசுவான். அன்பிற்கினியவர்களே, வருங்காலங்களிலே, வரும் வாரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும், அவர்களின் வரலாறுகளை பற்றியும், அவர்களின்
வாழ்க்கை நடைமுறைகளை பற்றியும் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் போன்று, அவர்களின் செயல் போன்று வாழ்க்கை முழுக்க நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நடைபோட அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபுகளையும் ஹஜ்ஜுகளையும் உமராக்களையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலேயும் நினைவிலேயும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, நேரடியாக பெருமானாருக்கு அவர்களின் மக்பராவிலே சலாமை சொல்லி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே நமக்கு பதில் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஃபிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.